finished. Finished. வைத்திய மாதிரி அப்புறம் அந்த ஆமா கேட்கும் போது அந்த ஜபத்தை வச்சு கேட்கறேன் நானு. அந்த பில்லு சூனி ஆவிலாம் இயேசுவின் நாமத்துல இப்போது வேலை விட்டது அப்படி சொல்லும் போது அப்படியே வாந்தி வருது. வாந்தி எடுத்தேன். ரொம்ப அங்க தான் கேட்டுட்டு இருப்பையா. அப்ப எடுத்து போன்ல யூடியூப்ல கேட்டு இருப்பா. நல்ல வல்லமையான ஜபம் கேட்டு இருந்தவையா. நம்பர் எல்லாம் வந்தது. அது போன் நம்பர் பேசலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபை என்றாலும் இயேசு என்றாலும் ஒன்றுதான். பிதா தம் இரக்கத்தை உருவம் கொடுத்தார். அதன் பெயர்தான் இயேசு கிறிஸ்து. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கப்படும். உங்கள் இயலாமை உங்களுக்கே தெரியும் போதுதான் தாழ்மைப்படுவீர்கள். இல்லை என்றால் உங்கள் தாழ்மை வெறும் நடிப்பாகவே இருக்கும். இதற்கு என்ன வழி என்றால், உங்களை இயேசுவோடு ஒப்பிடுங்கள். கண்டிப்பாக தராசு சாயும், உங்கள் தலையும் சாயும். பரிசேயன் போல ஆயக்காரனோடு ஒப்பிட்டால் நீங்கள் பரிசுத்தனாகவே காணப்படுவீர்கள். உங்களை குறித்து நீங்களே நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அப்படியே தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். பவுலுக்கு தன் பலம் பலவீனம் இரண்டும் தெரியும். தேவ கிருபை தனக்கு எப்படிப்பட்ட வித்தியாசத்தை கொண்டு வந்தது என்பதும் அவருக்கு நன்றாய் தெரியும். அதனால்தான் என் பலவீனமே என் பலம் என்பார். தாழ்மை தேவனுக்கு பிடித்த மிக முக்கியமான குணம். ஜெபத்திற்கு பிறந்தவர் யோவான் ஸ்நானகன், தாழ்மைக்கு பிறந்தவர் இயேசு. நம்முடைய ஆசீர்வாதத்தை விட அவருடைய இரக்கம் தரும் ஆசீர்வாதம் அதிகம். நம்முடைய பலவீனத்தில் நம்மை பார்த்து அவர் பரிதாபப்படுவார். அதிலிருந்து நம்மை எப்படியும் வெளியே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இன்று முதல் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதை நான் இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் பேச ஆசைப்படுகிறேன். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சங்கீதம் 89:17 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் திட்டங்களுக்கு வெற்றி மட்டுமே முடிவு. உங்கள் ஜெபங்களுக்கு பதில்கள், சரீரத்துக்கு அழியாமை மட்டுமே முடிவு. உறவுகளில் அன்பு அதிகரித்து அன்பினால் உறவுகள் அதிகமாகும். சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும் என்றான் சிம்சோன். பிரியமானவர்களே, சிம்சோனின் பலம் சிரைக்கப்பட்டது. மீண்டும் வளருவதற்குள் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைத்தான். ஆனால் நம்முடைய பலம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்களே. இதை ஒருவராலும் நம்மிடமிருந்து பிடுங்கவோ எடுக்கவோ சிரைக்கவோ முடியாது. பிரியமானவர்களே, அவரே நம்முடைய பலத்தின் மகிமையாயிருக்கிறார். அவருடைய தயவினால் எங்கள் கொம்பு வளரும் அல்ல உயரும். வளருவதற்கு தாமதமாகலாம், ஆனால்
உயர்வதற்கு தாமதமாகாது. பிரியமானவர்களே, சிம்சோனிற்கு பலம் முளைக்க தொடங்கினது, நமக்கு பலம் உயரத் தொடங்கினது. இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் தம்முடைய பலத்தை அவர் இடை கட்டுவாராக. நிச்சயமாகவே இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. எஸ்டர்டே வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு மாம்சமாய் இந்த பூமிக்கு நீர் வந்தீரப்பா. எங்களுக்காக சிலுவை பரியந்துமே நீர் தாழ்த்தினீர். நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. அமராஜா இசப்பா, சிம்சோனை பலப்படுத்தினவர், பலன் கொடுத்தவர். எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அந்த பலத்தை கொடுப்பீர். உம்முடைய கிருபை அளிப்பீர் அப்பா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி வார்த்தை மாம்சமானது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த பூமிக்கு அப்பா மாம்சமாய் வந்தீர். மாம்சமான யாவருக்காகவும் உம்முடைய மாம்சத்தை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர், அதை கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தீர். காரணம் எங்களுக்காக, மனுகுலத்துக்காக. அமராஜேசப்பா, எங்களை பிதாவின் அண்டை கொண்டு சேர்க்கும்படி, அவருக்கு முன்பதாக தைரியமாய் நிறுத்தும்படி, எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்கள் மேல் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு. உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாகவே இவ்வளவு அன்பு கூறுகிற எங்கள் தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்குவீர். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்முடைய பலத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீர். சிம்சோனுக்கு கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாய் இருக்கிறீர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருக்கிறீங்க சுவாமி. சிங்கத்தை போல எங்களை பாதுகாக்கும் உன்னதமான தேவன், நித்தமும் வழி நடத்தும் மகா பெரிய வல்லமையுள்ள தேவன், எங்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாய் அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களை ஆச்சரியப்படுத்தும் தேவன் அப்பா. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எங்களை பிரமிக்க பண்ணுகிறவன் உயர்ந்தவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. எஸ்டர்டே ஹல்லேலூயா. மகா பெரியவரே, உமக்கு நன்றி. குருடரின் கண்களை திறந்த என் ஆண்டவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர், நீதிமான்களை அதிகமாய் சிநேகிக்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் என் ஆண்டவர், கட்டுண்டவர்களை நீர் விடுதலையாக்குகிறவர் அப்பா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின என் ஆண்டவர் நீர். ஹல்லேலூயா. உண்மையை என்றும் காக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசப்பா, உமக்கு நன்றி. ராஜா, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உடைய மகிமை அதிகமாய் பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். பக்தன் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரையே துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் என்னை தூக்கி எடுக்கிறவர், அவர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். சியோனே, உன் தேவன் தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை துதித்தலே எத்தனை இன்பம், எத்தனை அது ஏற்றதுமாக இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் ஆண்டவர் அப்பா, இந்த ஜெபத்தில் என்னோடு அமர்ந்து இருக்கிற இந்த காலை வேளையிலும் உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்வீராக, கிருபையை வெளிப்படுத்துவீராக. மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் நிரப்புவீராக. ஒரு புது நம்பிக்கையை இந்த காலை வேளையில ஆண்டவராக இயேசு நீர் கொடுப்பீர் ராஜா. எஸ் சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு புது நம்பிக்கையை, ஒரு புது விசுவாசத்தை என் ஆண்டவனை துவக்குவீராக. விசுவாசத்தை எங்களுக்குள் துவக்குகிறவர், அதை முடிக்கவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். வார்த்தையினால் நீர் சொல்லுவது மாத்திரமல்ல, வசனத்தை கொடுக்கிறீர், வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்கிறீர்.
அதற்கு பிற்பாடு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறேன். தாமதித்தாலும் நிறைவேற்றுவீர், நன்மையாய் நிறைவேற்றுவீர். தாமதத்துக்கேற்ற பலனை கொடுத்து அவர்களை பிரமிக்க பண்ணுவீர். அதிசயங்களை காண பண்ணுகிற எங்கள் ஆண்டவர் அப்பா, நீங்க உயர்ந்தவரே. இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக இருக்கட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் கசப்புகளையும் பாரங்களையும் துக்கங்களையும் என் ஆண்டவராக இயேசு நீர் மாற்றி தருவீராக. முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் என் கிறிஸ்து இயேசு நீர் துடைப்பீரப்பா. ஹல்லேலூயா. எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சியோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை அவர் திருப்தியாக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறதாம். பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறாராம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருவக பண்ணுகிறார். தமது காற்று வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடுமா. ராஜா, இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தை தீவிரமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழட்டும். என் தேவன் வல்லமையுள்ளவர். அவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார். சத்துருக்களை சிதறடிப்பார். எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாம் அவர் உடைத்து போடுவார். என் பள்ளங்களை எல்லாம் அவர் நிரப்புவார். கரடு முரடான என் வாழ்க்கை பாதையை அவர் சரி செய்வார். எனக்காகவே வெங்கல கதவுகளை அவர் உடைப்பார். இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார். ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை அவர் எனக்கு தருவார். எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் அவர். எனக்காகவே எதையும் செய்யும் ஆண்டவர் அவர். எனக்காக பூமி மட்டும் இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிறவர். என்னை பாதுகாக்கும் தேவன், உன்னதமான தேவன் அவர். எங்கள் யூத ராஜ சிங்கம் அவர். அவர் கெர்ச்சிக்கும் சிங்கம். அவர் நிச்சயமாகவே சத்துருக்களை சிதறடிக்கிறவர். எங்களுக்கு முன்னின்று துரத்துகிறவர். அவர்களுக்குள் குருட்டாட்டத்தை உண்டாக்குகிறவர். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் வல்லமையும் மகிமையும் இந்த நேரத்தில் இறங்கட்டுமாப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் கரம் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யட்டும். இப்பொழுதே முடவன் எழுந்து நடக்கட்டும். ஊமையன் பேசட்டும். செவிடன் கேட்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பொல்லாத சத்துருக்கள் விலகி போகட்டும். இருளின் அந்தகார கிரியைகள் இப்பொழுதே விலகட்டும். பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மனுஷர்கள் எவ்வளவுதான் கண்ணிகளை வைத்தாலும் அந்த கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயல் பொருளாக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. அப்பா, அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ருவானவன் கொண்டு வருகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேடனை போன கண்ணிகளை வைக்கும் எந்த கண்ணிகளாக இருந்தாலும் சரி, வேடனுடைய கண்ணிகளை அறுக்கிறவரின் ஆண்டவர் இந்த கால வேளையில் அறுபட்டு போகட்டும் சுவாமி. எப்படிப்பட்ட மந்திரமும் செயலற்று போகும். எப்படிப்பட்ட மாந்திரிகமும் ஒன்றுமில்லாமல் போகும். எப்படிப்பட்ட பில்லி சூனியங்களும் அழிக்கப்பட்டு போகும். காரணம், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கும். இந்த ஜெபத்தை நித்தமும் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் சூழ்ந்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை இணைந்து நித்தமும் கேட்கிற பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. ஏனென்றால் பேசப்படுகிற வார்த்தை, ஜெபிக்கிற வார்த்தைகள் உன்னதரை மகிமைப்படுத்துகிறது. தேவ பிரசன்னத்தை கீழே கொண்டு வருகிறது. தேவ தூதர்கள் உங்கள் மத்தியில உலாவுவார்கள். வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இறங்குவார்கள். துதிக்கும் இடத்தில், ஆராதிக்கும் இடத்தில், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற இடத்திலே என் தேவன் மகிமையாய் இறங்கி அவர் அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். அங்கே காணக்கூடிய இருளை விலக்கி போடுவார். தீமைகளை அவர்கள் முன்னின்று துரத்துவார். சத்துருக்கள் வைக்கும் கண்ணிகள் எல்லாம் அறுத்து போடுவார். பிள்ளைகளை பாதுகாக்கும்படி அவரே துரிதமாய் செயல்படுவார். என் தேவ ஆவியானவர் வல்லமையுள்ளவர். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர், பிதாவிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கோ வேதம் சொல்லுகிறது அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில விடுதலை நிச்சயம் நிச்சயம் உண்டு. சோர்ந்து போயிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக
ஐயோ, தன் கணவருக்காக கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை என் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அவரே வழக்காடுவார், நீதி செய்வார், நியாயம் அவரே விசாரிப்பார். என் தேவன் விசாரிப்பார் என்று சொன்னார். நிச்சயமாக மனுஷன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறடிக்கப்பட்டு போவான் சத்துரு, விழுந்து போவான் சத்துரு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் தேவன் நீதிபரராய் இந்த காலை வேளையிலே நீர் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக வல்லமையாய் என்னை இயேசு செயல்படுவீராக. தீமையை ஒருபோதும் உடைய பிள்ளைகள் மேல் வர பண்ணீர். தடைகளை எல்லாம் விலக்கி போடுவீராக. திருமண தடைகள் நீங்கி போகட்டும். கற்பத்தில அப்பா பிள்ளைகள் உருவாகாதபடிக்கு பாவமும் சாபமும் இன்னும் பிசாசின் கிரியைகளும் சர்ப்பத்தின் ஆவிகளும் கிரியை செய்யும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே கட்டுகள் எல்லாம் அவிழ்பட்டு போகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் விலகி போகட்டும். கற்ப பையில காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையானது ஜீவனாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, தேவாவியானவர் இந்த கால வேளையை உங்களுக்காக விசேஷமாய் சொல்லுகிறார். கற்பத்தின் கனிக்காக நீண்ட வருஷமாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த நேரத்தில் ஜீவனாய் உங்கள் கற்ப பைக்குள் அது இறங்கும். என் தேவன் உங்கள் கற்பத்தை அவர் இனி திறப்பார். அற்புதம் நடக்கும். அதிசயமான சாட்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் துக்கத்தை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் அவமானங்களை அவர் உங்களை விட்டு விலக்குவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. புதிய வழிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறேன். புதிய வழிகளை உண்டாக்குவாராம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலை காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி, நீங்கள் எதிர்பார்த்திருந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறீர்களா? என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். அந்த வழி இந்த நாளிலே திறக்கும். உங்கள் வாசல்கள் திறக்கும். புதிய வழிகள் திறக்கும். ஆசீர்வாதமான வாசல்களை ஆண்டவர் உங்களுக்கு என்று திறப்பார். இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்களுக்காக வேலை செய்யும். இந்த நிமிஷம் முதல் கொண்டே என் தேவ ஆவியானவர் உங்களை சூழ பாளையம் இறங்குவார். கர்த்தருடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் அது நடத்தும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயர்வு மேன்மைகள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். படிக்கும் பிள்ளைகளுக்கு படிக்கும் காரியத்தில் வெற்றி, ஞானத்தின் ஆவியின் ஆண்டவர் நீர் ஊற்றணும் அப்பா. வாலிப பிள்ளைகள் மேல காணக்கூடிய ஹல்லேலூயா போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். தீமையான கிரியைகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. அருவருப்பான காரியங்கள் பிள்ளைகளோட விட்டு விலகட்டும் அப்பா. எஸ்டர்டே வாலிபனே, உன் வழியை நீ எதனால் சுத்தம் பண்ணுவாய்? உன் வழி எப்படி சுத்தமாகும்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உன் இருதயத்தில் எழுதி கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நித்தமும் உன் கழுத்திலே சரப்பணியாய் நீ பூட்டிக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இதை வாலிபன் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒரு வாலிப சகோதரி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வழிகளை செவ்வாய்ப்படுத்த கர்த்தருடைய வார்த்தை நித்தமும் தியானி. என் தேவன் மகிமையானவர்களை உன் வாழ்க்கையிலே செய்வார். திருமண தடைகள் விலகி போகட்டும் அப்பா. இங்கெல்லாம் தாமதங்கள் இருக்கிறதோ இனி துரிதமாய் என் தேவன் செயல்படுவாராக. வழிகள் சுவையாக்கப்படட்டும் அப்பா. வரன்கள் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்துல. ஐயோ, பெண் பிள்ளைகளை வைத்து நான் கொண்டு இருக்கிறேன். எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, ஏற்ற துணை என் கிறிஸ்து இயேசு தருவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் பிள்ளைகளை மகிழ பண்ணுவார். ஏற்ற துணை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறாராம். கவலைப்படாதிருங்கள். கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் நோக்கி பார்க்கும் முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னோடு இணைந்து உன்னதரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தையானது ஒருபோதும் அது வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை அவர் பேசுகிறபடி இந்த வசனமானது வார்த்தையானது புறப்பட்டு சென்று தான் சொன்னதை நிறைவேற்றி அவரிடத்தில் அது திரும்புகிறது.
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும். நாங்கள் சாபத்துக்கும் பாவத்துக்கும் விலகி இருக்கிற உம்முடைய ஜனங்கள் சுவாமி, இப்பொழுதும் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும். பாவத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். விபச்சார பாவத்திலும் வேசித்தனத்திலும் ஹல்லேலூயா இன்னும் இச்சைகளில் விழுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி கண்களின் இச்சைகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா. இந்த நாட்களிலே அதிகமாய் செயல்படுகிற இந்த இச்சையின் ஆவிகள், அருவருப்பான கிரியைகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். கண்களிலே இச்சைகளை கொடுத்து அருவருப்பான படங்களை பார்க்க அப்பா, எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கெடுத்து தேவ சமூகத்தில் அமர விடாதபடி தடுக்கிற பொல்லாத சத்துருக்களை நான் காண்கிறேன். இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்ருவின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள் இனி எல்லாம் செயலற்று போகட்டும். எந்த பொல்லாத பிசாசுகளும் ராஜா உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பங்களையும் எந்த பிசாசும் தொடக்கூடாது, எந்த இருளும் நெருங்கக்கூடாது. என் கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை வழி நடத்தட்டும், நித்தமும் வழி நடத்தும். என் கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையிலே பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்பு வைக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். என்னை காக்கும் தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பாரிசத்திலே அவர் உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன்னை காக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர். நிச்சயமாகவே உன் காலை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நன்றி அப்பா. நெருக்கத்திலிருந்து நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிற, எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர் அப்பா. பிள்ளைகள் மேல் காணக்கூடிய நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் அப்பா. சாபங்கள் விலகட்டும், சிறையிருப்பு மாறட்டும். என் தேவனுடைய கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. பக்தன் சொல்லுகிறான், என் தேவன் நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி அவர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் கிறிஸ்து இயேசு நீர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆசீர்வாதங்களை தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவது போல என் கிறிஸ்து இயேசு நீர் திருப்புவீர் ராஜா. ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். நன்றி அப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் நித்தம் வழி நடத்தட்டும். பாதுகாத்தலும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.